ஈவினிங் டைமில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா முட்டையை வச்சு இந்த மாதிரி எக் லாலிபாப் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டை வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காய் சேவல்ல துருவி எடுத்துக்கோங்க. இதோடவே அரை வெங்காயம் சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மைதா வேணான்னா கார்ன்ஃப்ளவர் இல்லைனா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க முட்டையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்ச உருண்டையை இந்த மாதிரி எக்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி பெரட்டி எடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான முட்டை லாலிபாப் ரெடி. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.